ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கோழி அவரைக்காய் சாதமும் கோவக்காய் பொரியலும் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. கோழி அவரைக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோழி அவரைக்காவோட ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடிய சின்ன காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சேர்ந்து ஒரு நார் மாதிரியான ஒரு பார்ட்டும் வரும். அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு கோழி அவரைக்காய் எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோழி அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழிஞ்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் துவரனுக்கு தேவையான தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய்க்கு கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கோழி அவரைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை தட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கோழி அவரைக்காய் சாதம் ரெடி ஆயிரும். இதுக்கு சைடு கோவக்காய் பக்கோடா பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இந்த சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. கோவக்காய் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு ரவுண்டா கட் பண்ணி அதுக்கு கூட உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சிக்கன் மசாலா, கார்ன்ஃபிளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சமா பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மசாலா எல்லாம் கோவக்கால நல்லா பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா மொறுமொறுப்பா நல்ல கிரன்ச்சியா சூப்பரான கோவக்காய் பக்கோடா ரெடி ஆயிரும். பக்கோடா வாசம் மூக்க தொலைச்சதுனால பிள்ளைங்களே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வேகமா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு டிஃபனுக்கும் கிண்டின சாதத்துக்கு கூட பக்கோடாவையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. ஒரு குழப்பமும் இல்லாம ஒவ்வொரு காய்கறி சாதமும் ஒவ்வொரு காய்கறி ஃப்ரையும் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட அழகுதேவி நீலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.